நீங்க உங்க வீட்ல சந்தோஷமா, நிம்மதியா இருக்கிறீங்களா? கணவன் மனைவிக்குள்ள அந்த பாண்ட் அப்படிங்கிறது நல்ல ஸ்ட்ராங்காகவும், அன்பு நிறைந்ததாகவும் இருக்கணும். அதுக்கு இந்த ஒரு 4 விஷயம் நீங்க ஃபாலோ பண்றீங்களான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் பேஷியன்ஸ். பொறுமையா இருக்கிறீங்களா? எல்லா விஷயத்தையும் பொறுமையா, நிதானமா ஹேண்டில் பண்றீங்களா? டக்குன்னு ஒரு டிசிஷன் எடுக்காம, கொஞ்சம் சிந்திச்சு, இல்ல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா, சட்டுன்னு ஒருத்தங்க கோவப்பட்டாங்க அப்படின்னா, இன்னொருத்தங்க யோசிக்கவே யோசிக்காம சட்டுன்னு பதில் பேசுறீங்களா? இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கணும். பொறுமை மிக அவசியம். செகண்ட் பாயிண்ட் மெச்சூரிட்டி. எப்போ பேசணும், எப்போ பேசக்கூடாது, எப்போ தனக்காக ஸ்ட்ராங்கா நின்னு பேசணும், எப்போ அமைதியா இருக்கணும், அமைதியா பேசணும், எப்போ அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும், எப்போ பணிவா பேசணும், இதெல்லாம் உணர்ந்து நடந்துக்கிட்டீங்கன்னா, லைஃப் நல்லாருக்கும். தேர்ட் பாயிண்ட் ரெஸ்பெக்ட் குடுக்குறீங்களா? ரெஸ்பெக்ட் அப்படின்றது வாங்க போங்கன்னு சொல்றதுல மட்டும் இல்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஸ்பேஸ் குடுக்கணும். ஒரு ஃப்ரீடம் குடுக்கணும். அவங்களுடைய சுதந்திரத்தில எந்த அளவு நம்ம தலையிடக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களோட கருத்த சொல்லும்போது, ஒரு சஜஷனா எது சொன்னாலும் அத கேட்டுக்கணும். இது கரெக்ட்டா வருமா? இல்லம்மா இது வராது. இல்ல இது வரும். அப்படிங்கிற மாரி ஒரு விஷயம் நீங்க 2 பேருமே உட்கார்ந்து சேர்ந்து பேசி தெளிந்து ஒரு முடிவெடுக்கணும். 4த் பாயிண்ட் என்டர்டெய்னிங் அதர்ஸ் கூடவே கூடாது. உங்களோட லைஃப் பார்ட்னர் தான் எப்பவுமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ். அதுக்காக அப்ப கூட பிறந்தவங்க அம்மா, அப்பாவெல்லாம் விட்டுடுமா? அப்படிலாம் இல்ல. ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் லைஃப் பார்ட்னருக்கு தான். செகண்ட், தேர்டு நீங்க யாருக்கு வேணா பிரிஃபரன்ஸ் குடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லைஃப் பார்ட்னர் அப்படின்ற ஒரு பிரிஃபரன்ஸ் அவங்களுக்கு குடுக்கும்போது, அவங்களுக்கு அந்த இன்செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு ஃபீலிங் வராது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களோட வீடு தாங்க உங்களுக்கு சொர்க்கம்.